ஞானம் அப்படிங்கிற வார்த்தைக்கு இந்த உலகம் ஒரு டெஃபினிஷன் கொடுக்குது. வேதம் வேற மாதிரி டெஃபினிஷன் கொடுக்குது. ஆமாங்க. இந்த உலகத்துல இருக்கிற ஜனங்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, வயசானவங்க கிட்ட தான் ஞானம் இருக்கும். அவங்க கிட்ட தான் நீதி இருக்கும்னு சொல்றாங்க. ஆனா யோபு 32:8 32, 8, 9 இந்த வசனங்கள்ல சொல்லப்பட்டிருக்குது. பெரியோர் எல்லாம் ஞானிகள் அல்ல, முதியோர் எல்லாம் நீதியை அறிந்தவர்களும் அல்ல. இந்த உலகத்துல நிறைய பெரியவர்கள் இருக்கிறாங்க, முதியவர்கள் இருக்கிறாங்க. அவங்க கிட்ட தான் ஞானம் இருக்குதோ நீதி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. வேதம் சொல்லுது யோபு 28:28 பொல்லாப்பை விட்டு விலகுவதுதான் புத்தி, ஆண்டவருக்கு பயப்படுவதுதான் ஞானம்னு சொல்லி. இப்ப ஆண்டவருக்கு பயப்படுகிற பயத்துலதான் அந்த ஞானமே ஆரம்பிக்குது. அது மாத்திரம் இல்லைங்க, நீதிமொழிகள் 4வது அதிகாரத்துல 7வது வசனத்துல இப்படி சொல்லப்பட்டிருக்குது. நீ என்னத்தை சம்பாதிக்கிறியோ இல்லையோ, ஞானத்தை நீ சம்பாதித்துக்கொள். நீ காசு பணம் சம்பாதிக்கிறியோ இல்லையோ, ஞானத்தை சம்பாதி. தேவனோட வார்த்தையை உன்னோட இருதயத்துல காத்துக்கொள், கட்டளைகளை கைக்கொள், அப்பொழுது பிழைப்பாய் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்குது. ஆமாங்க, உலகம் நமக்கு என்னத்தை கற்றுக் கொடுக்குது அப்படின்னா, நீ நல்ல காசு பணத்தை சம்பாதி, நல்ல நகை நட்டெல்லாம் வாங்கி வச்சுக்கோ, அப்பதான் நீ பிழைக்க முடியுது அப்படின்னு சொல்லி பிழைக்க முடியும்னு உலகம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ ஞானத்தை சம்பாதிச்சுக்கோ. என்னத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். அதுதான் உனக்கு சொந்த பந்தமா இருக்கணும். அதை பார்த்துதான் நீ அக்கா தங்கச்சின்னு கூப்பிடணும். அதுதான் உனக்கு சேஃப்டி, அதுதான் உனக்கு பிழைப்புன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஞானம் தேவனுடைய சத்தியத்தை நமக்கு உணர்த்துது. ஞானம் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளினால நமக்கு போதிக்கப்படல. ஞானம் அப்படிங்கிற காரியத்துக்கு வேதம் நமக்கு கொடுக்கிற டெஃபினிஷன் அது ரொம்ப ஆழமானது. உலக ஜனங்களுக்கு அது புரியவே புரியாது. அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, அவர் எங்கெல்லாம் போய் பேசினாரோ, அவர் ராஜாக்கள் முன்னாடிதான் அவர் போய் பேசினாரு. அகிரிப்பா ராஜாவேன்னு சொல்லி பேசுறாரு. நிறைய மூப்பர்கள் முன்னாடி பேசுறாரு. அப்போ அவர் சொல்றாரு, தேறினவர்களுக்குள்ளே நாங்கள் ஞானத்தை பிரசங்கிக்கிறோம், பேசுகிறோம் சொல்றாரு. அப்போ அவங்க எல்லாம் உலக காரியத்துல தேறினவங்களா இருந்தாங்க. ஆனா தெய்வ ஞானத்துல அவங்க குறைவோடு இருந்ததுனாலதான் தேறினவர்களுக்குள்ளே நாங்க ஞானத்தை பேசுகிறோம்னு சொல்றாரு. அது மட்டும் இல்ல, 1 கொரிந்தியர்ல 2வது அதிகாரத்துல அவர் சொல்றாரு, நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற அந்த வசனங்களினால நாங்க போதிக்கிறதில்ல, எங்களுடைய ஞானம் ஆண்டவர் எங்களுக்கு போதித்தது, அது வித்தியாசமான ஞானம்னு சொல்றாரு. பரிசுத்தமான வேத எழுத்துக்களுக்கு ஞானத்தை ஊட்டுகிற வல்லமை உண்டுன்னு சொல்லி 2 தீமோத்தேயுக்கு எழுதும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, தேறினவர்களாக எந்த மனுஷனையும் தேறினவர்களாக நிறுத்துவதற்கான வல்லமை இந்த தேவனுடைய வார்த்தைக்கு உண்டு. அது மட்டும் இல்லைங்க, யாக்கோபு 3:17 சொல்லப்பட்டிருக்குது, இந்த ஞானம் பூமிக்குரிய ஞானம் இல்ல, இது பரத்துல இருந்து இறங்கி வந்த ஞானம். இந்த ஞானம் கனி நிறைந்த ஞானம். இந்த ஞானம் சுத்தம் உள்ளது, சமாதானம் உள்ளது, சாந்தம் உள்ளது, இணக்கம் உள்ளதுன்னு சொல்லப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்ல, இந்த ஞானம் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்தது, பட்சபாதம் இல்லாதது, மாயமற்றதுன்னு சொல்லப்பட்டிருக்குது. ஆனா யோவான் 2:20 இந்த ஞானமாகிய இயேசு கிறிஸ்துவை யூத ஜனங்கள் அறியாமல் அவரை புறக்கணித்தாங்க. ஞானமாகிய இயேசு கிறிஸ்து அவங்க கண்ணு முன்னாடியே இருந்தாரு. அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார் அப்படின்னு கொரிந்தியர் புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்குது. ஆமாங்க, அந்த ஞானமாகிய இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு முன்னாடி இருக்கும்போது அந்த இயேசுவை அவர்கள் புறக்கணித்தார்கள். உங்களோட வாழ்க்கையில அந்த உண்மையான ஞானம் யார் அப்படிங்கிறத நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா?